கிரானியா சீக்கிரமாமா டைம் ஆகுது. இந்த காட்டு எடுத்து எப்ப நம்ம நேச்சர் நாடு போய் நேச்சர் நாடு கைப்பற்றி ஆகணும். கிராணி சீக்கிரமா வாங்க கிரானியா. கண்ணு தந்து இங்க பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் இரு. ஆமாங்க கிராணி, இது பார்டர் மட்டும் தெரிஞ்சு இந்த நாட்டை கடந்து பார்ப்போம். அது என்ன நாடு, அங்க இருக்க மக்கள் வசிப்பாங்க கன்ஃபார்ம். மக்கள் கிடைக்கப்போம். கிராணி அங்க பாக்குறாங்க ஏதோ டேம் மாதிரி. கிராணி அங்க பாருங்க கொடி இருக்கு. கிராணி கன்ஃபார்ம் கொடினா கன்ஃபார்ம் மக்கள் இருக்காங்க. இந்த மக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நாடு பற்றி தெரிஞ்சுக்கணும். டேய் தம்பி டேய், என்ன என்ன வேண்டும்? இது என்ன நாடு? நேச்சுரல் நாடு. இந்த இந்த நாடோட மன்னர் யார்? இந்த நாட்டோட மன்னர் கிராணி. இவன் திருச்சி ஒடியாந்துருக்கோம். இந்த நாட்டோட மன்னர் HRKவா? மழைய குடுக்குமே கிழிஞ்ச விதையிலே தான் காடு பொறக்குமே. புதிய எதிரியே வா என்ன எதிர்க்கவே பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையில. சரி நான் பண்ண நோண்டி என்ன பண்ண போறேன், நமக்கு ஒரு போராட்டம் அமைப்போம். கிரீன் நாடி ஒரு போராட்டம் அமைச்சு விட்டேன். அதுக்கப்புறம் நான் மூத்த அந்த மண்ணார நம்ம அழிச்சிடலாம். அவங்க மட்டும் வெளிச்சமா இருக்கிய. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க லாவா. என் நெஞ்சில் குடியிருக்கும் மன்னா HRK மன்னா, நம்ம நாட்டில் தண்ணி பிரச்சனை. ஏன் தண்ணி பிரச்சனை? கிரீன்லாந்து நமக்கு ஒரு சொட்டு தண்ணிக்கு குடி கூடாதான். ஒரு சொட்டு தண்ணி குடுனா போருக்கு கிளம்ப வேண்டியதா இருக்கும். இது சொல்லுங்க, அறிக்கை விடுங்கள். நான் இந்த நாட்டை சுற்றி பார்த்துட்டு STK மீட் பண்ணிட்டு வரேன். அதற்கு கோட்டையை பார்த்து கொள்ளுங்கள். ராஜாண்டி ராஜகம்பீர உங்கள் HRK சமணா வில்லேஜுக்கு வரார். நாடு ரொம்ப நல்லா செழிப்பாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி, இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதானு ஏதோ 3 பேய்களை பார்த்தானு என்று கம்ப்ளைண்ட் வந்திருக்கான். இந்த நாட்டுக்கு தண்ணி வரல இல்லையா? தெரியாது ராஜா. நாங்க இங்க தண்ணி கரெக்டா தான் வருது ராஜா. எங்களுக்கு தண்ணி தேங்கி நிக்குது ராஜா. உங்களுக்கு கரெக்டா தெரியாது. சரி, அந்த மக்களுக்கு தண்ணி மழை பெஞ்சு அங்க தேங்கி நிற்கிறது கரெக்டா இருக்கு. சரி, நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது தண்ணி இங்க அந்த நதியில இருந்து வருது, அதாவது நேச்சுரல்ல இருந்து இந்த நதி தண்ணி தானே இல்ல, அந்த நதியில தண்ணி கரெக்டா வருதா, விவசாயத்துக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் அந்த மக்கள் கிட்ட போய் கேட்போம். 2 மக்கள் இங்க வாழ்ந்து வராங்க. சரி வாங்க கேட்போம். வணக்கம் ராஜா. வணக்கம். இங்கதான் ஏதாவது யாராவது புதுசா யாராவது வெளியே வந்தாருங்களா? ஆமாம் ராஜா, 3 பேய்கள் வந்தது ராஜா. என் குழந்தை பயத்துல இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா ராஜா.
இந்த 3 பேய்களும் அந்த சைடு போயிடுச்சுங்க ராஜா. உன் பேரை கேட்டோன்னு டம்மான்னு ஒரு இடியச்சனா போயிட்டாங்க ராஜா. 3 பேய்கள் எந்த சைடு போனாங்க தெரியுமா உனக்கு? தெரியும் ராஜா. கிரீன்லாந்து பக்கத்துல போனாங்க ராஜா. உங்களுக்கு தண்ணி இன்னும் கரெக்டா இருக்கா? இந்த தண்ணி வரலையா? உங்களுக்கு தண்ணி ஒரு சொட்டுக்கு வர மாட்டோம் ராஜா. ஏர்ல தண்டு விடுங்க ராஜா. இதை பற்றி என்னோட தங்கச்சி கிட்ட சொல்லி ஆகணும், அதாவது எஸ்டி கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த தண்ணி பிரச்சனை, இந்த 3 பேய்களை சொல்லியே ஆகணும். அந்த ஏரியில் தான் என் தங்கச்சி இருக்காங்க, போய் சொல்லி ஆகணும். இந்த ஏரி தான் சூப்பரா இருக்கே, ஆனா தண்ணி ஏன் வர மாட்டிருக்கு? இந்த ஃபுல்லா அந்த தண்ணி இல்ல, ஃபுல்லா இங்க வந்து அருவி தண்ணி மட்டும் தேங்கி நிக்குது. அந்த தண்ணி வந்து கரெக்டா நாங்க தந்து ஊத்துருவோம். இந்த ஊர் மக்களை நான் பார்த்தே ஆகணும். என்னத்துக்கு? அங்க ஒரு பேய் வந்துச்சான், 3 பேய்ங்க வந்துச்சான். 3 பேய் கொஞ்சம் நானும் கேள்விப்பட்டேன். மந்திரி தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த மக்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல, ஏதோ கேட்டு பாரு. இந்த 3 பேய்ங்க என்னோட வரலாறு தெரியாம போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரி நல்லதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வந்து கிரீன்லாந்து பக்கம் போக போறேன். ஏன்னா தண்ணி பிரச்சனைக்காக கிரீன்லாந்து மன்னருக்கு நான் பேச போக போறேன். அப்ப நீதான் என்ன தங்கச்சி இல்ல, நீதான் என் நாட்டை பாத்துக்கணும். இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு செழுமையா வாழ்றாங்கன்னு பார். ஆனா அங்க தண்ணியில மீன் மட்டும் எங்க இருக்க மாட்டேன் தெரியல. ஆமா, இந்த மட்டும் என் தண்ணி வர மாட்டிருக்கு, இந்த இடத்துல மட்டும். நாங்க ஏரி தந்து விட்டா அதுல தண்ணி வந்துடும். நம்மளோட மிகப்பெரிய அருவி ரொம்ப சூப்பரா செழுமையா இருக்கு. இந்த தண்ணி தான் இங்க வருது, ஏரிக்குள்ள கிடக்குது, ரொம்ப நல்லது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஏரியை இன்னும் கொஞ்சம் மிகப்படுத்த வேண்டும். இந்த ஏரியை படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி ஏரி பின்னாடி கலக்காம ஏரி முன்னாடி கலக்க வைக்கணும். மக்களுக்கு தண்ணியும் போவோம், நம்ம ஏரி தண்ணி தண்ணோட மக்களுக்கு தண்ணி போவோம். தண்ணி பிரச்சனை இதோட வரவே வராது. அண்ணா, நீங்க மிகப்பெரிய பிளான் பண்றீங்க. அண்ணா தான் உங்களோட மிகப்பெரிய ராஜாவே சொல்றாங்க. உங்களை பார்த்து எல்லாரும் பயப்பத்தி இப்ப புரிஞ்சிச்சு. சரி, நல்லது. என் கோட்டையை நான் கிளம்பிக்கிறேன். ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமன்னா தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும், விழித்திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனத்தே வாழும், நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடலா தந்துளியே, வருவேன் ஒரு பக்கத் துணையே, உயிரின் உயிரே. அழியாது வானின் கனையே, முடியாது ரத்தன் கரையே, களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. கிராமி ஈவன் அவன் அடிக்க நம்ம கன்ஃபார்ம் இதான பிளான போட்டே ஆகணும். சரி சொல்லுங்க. எப்பா, நான் இந்த கடையில வரலப்பா. அவன் வரலாற்ற தெரியா, அவன்கிட்ட மூட மாட்டீங்க. அப்படி என்ன வரலாறு?